திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். ஆனால் நமக்கு மொத்தம் 20 அதிகாரங்கள் தான் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் நம்மளால் 20 அதிகாரம் படித்தா கண்டிப்பாக எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஸோ இந்த 20லேருந்து தான் எடுப்பான்னு இல்லை, 133 அதிகாரத்துலேருந்து எந்த அதிகாரம் வேணாலும் எடுக்க சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நம்ம டெய்லி ஒரு அதிகாரங்கள் வச்சு பார்ப்போம். ஏன்னா நான் சிலபஸில் 1 to 5 அதிகாரங்கள் டெய்லி கவர் பண்ணணும் அப்படின்னு என்னாலே கவர் பண்ண முடியலை. ஸோ உங்களால் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கவர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டெய்லி 1 அதிகாரம் திருக்குறள் தெளிவுரை அப்படி ஒரு புக்கு வாங்கிக்கோங்க. இந்த புக்கு தான் இல்லை, எந்த புக்காக இருந்தாலும் ஓகே தான், இல்லைனா பிரிண்ட் எடுத்தாலும் ஓகே தான். ஸோ அந்த மாதிரி வச்சு இப்போ இன்றைக்கி கடவுள் வாழ்த்துனா இந்த 10 பாட்டில் இருக்கிற கடவுள் வாழ்த்தை படிங்க. தென் நாளைக்கு நீங்கள் என்ன படிப்பீங்க, வான் சிறப்பு. அப்போ வான் சிறப்பு படிக்கிறது முன்னாடி இந்த 10 இருக்கா ரீட் பண்ணுங்கள். ஸோ வீக்லி 7 அதிகாரங்கள் முடியும். அப்போ கரெக்டாக நமக்கு 133 அதிகாரங்களும் சீக்கிரம் முடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ.